அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். பயணம் என்பது வேதனையின் ஒரு பகுதி. அது மனிதனுடைய உணவையும் பானத்தையும் உறக்கத்தையும் தடுத்து விடுகிறது. எனவே ஒரு மனிதர் எந்த நோக்கத்திற்காக பயணம் மேற்கொண்டாரோ அது நிறைவேறியவுடன் விரைவாக அவர் தனது குடும்பத்தாரிடம் திரும்பட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1804. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, யாரெல்லாம் அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு பயணம் என்பது எந்த அளவு சிரமமானது என்பது நன்கு தெரியும். இதை பற்றியே இந்த ஹதீஸ் விளக்குகிறது. ஒரு தேவைக்காகவோ அல்லது ஒரு நோக்கத்திற்காகவோ நாம் பயணம் செய்கிறோம் என்றாலும், அல்லது மிக மிக சொகுசான ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்கிறோம் என்றாலும் அந்த பயணம் சிரமமானது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக பயணம் செய்யாமலேயே இருக்கவும் முடியாது. எனவேதான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை அப்படியே நீட்டி கொண்டு செல்வதை தவிர்த்து, எதற்காக நாம் பயணம் மேற்கொண்டோமோ அந்த தேவை அல்லது அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டால் உடனடியாக அந்த பயணத்திலிருந்து திரும்பி விடுவதே நல்லது என்பதை உணர்த்தும் விதமாக இவ்வாறு அறிவுரை கூறியிருக்கிறார்கள். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.